வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். வருஷம் 2047. டெக்னாலஜியோட வளர்ச்சியால மனுஷங்க பூமியில இருந்து கிளம்பி வீனஸ், மார்ஸ்னு பூமிக்கு பக்கத்துல இருக்கிற கிரகங்கள்லாம் குடும்ப குட்டிகளோட குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது பத்தாதேடான்னு நினைச்ச சயின்டிஸ்ட் ஒருத்தன் மில்கி வே கேலக்சியவே விட்டு கிளம்பிடலான்னு ஒரு கொடூரமான மிஷன் ஒன்னு உருவாக்கினான். அதே சமயத்துல சூரிய குடும்பத்துல 8வது இருக்கிற நெப்டியூன் கோளுக்கு பக்கத்துல திடீர்னு மர்மமான ஸ்பேஸ்ஷிப் ஒன்னு தென்படுது. ஆர்வ கோளாறுல ஒரு 6 பேர் கொண்ட குழு அந்த ஸ்பேஸ்ஷிப்பை ஆராய கிளம்பி போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த ஸ்பேஸ்ஷிப்ல மனுஷங்க இதுவரை கற்பனை கூட பண்ணி பார்க்காத ரகசியம் ஒண்ணு ஒளிஞ்சிருக்குன்னு. ஆராய்ச்சிக்கு போன 6 பேர் என்ன ஆனாங்க, மர்ம மிஷினை வச்சு மனுஷங்க பால்வெளியை கடந்து போனாங்களா இல்ல பாடையில ஏறினாங்களா அப்படிங்கிற கதையை தான் பரபரப்பா சொல்ற ஒரு படத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஸ்பேஸ் சர்வைவல் அட்வென்ச்சர் படத்தோட பேரு இவெண்ட் ஹொரைசான். படத்தோட முதல் சீன்லயே 2015 நிலாவுல மனிதர்கள் காலனி அமைச்சதா சொல்றாங்க. 2030 மார்ஸ்ல சுரங்கமே தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 2040 சோலார் சிஸ்டத்துக்கு அங்கிட்டு என்ன இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்றதுக்காக இவெண்ட் ஹொரைசான் அப்படிங்கிற ஒரு விண்வெளி கப்பலை லான்ச் பண்றாங்க. ஆனா அது நம்ம கடைசி கிரகமான நெப்டியூனை தாண்டின உடனே காணாம போயிட்டு அதுக்கப்புறம் பல வருஷமா அந்த கப்பலை பத்தின எந்த செய்தியும் இல்ல. இப்போ 2047 விண்வெளியோட ஏதோ ஒரு தூரத்து மூலையில அந்த கப்பலை காமிக்கிறாங்க. அதுக்குள்ள எல்லாம் அப்படி இப்படி மிதந்துகிட்டு இருக்க ஒரு கொடூரமான மனுஷன் ஒருத்தன் காத்துல மிதந்துகிட்டு இருக்கான். அவன் ஆன அலற சட்டுன்னு தூக்கத்துல இருந்து எந்திக்கான் நம்ம ஹீரோ. இவனுக்கு இது ஒரு கெட்ட கனவா வந்திருக்கு. கண்ணு முழிச்ச நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல திரும்பி பார்த்தா அவனுடைய மனைவி போட்டோவா ஒட்டிருக்கு. அதை எடுத்து சோகத்தோட பார்த்தவன் எந்திரிச்சு கிளம்பி ஷேவிங் பண்றான். அப்போ அந்த கத்தியை பிடிச்சிருக்கவன் தாடிக்கு பதிலாக கழுத்தையே ஷேவிங் பண்ணிடவா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கான். ஆனா வேண்டான்னு விட்டுதான். அப்பதான் அவன் எங்க இருக்கான்னு காமிக்காங்க. விண்வெளியில இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். இவர் பேரு டாக்டர் வயர், ஒரு பெரிய அதிமேதாவி சயின்டிஸ்ட். அங்க இருந்து இவரை ஒரு ரெஸ்கியூ கப்பலுக்கு வர சொல்றாங்க. இந்த ரெஸ்கியூ கப்பல் ஒரு டாப் சீக்ரெட் மிஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த கப்பலுடைய கேப்டன் மில்லரு. இந்த கப்பலை ஓட்டுறதுக்கு 2 டிரைவர், ஒருத்தன் பேர் ஸ்மித், இன்னொரு லேடி பேர் ஸ்டார்க். இந்த 3 பேர் மட்டும் இல்லாம எடுபடி வேலைக்கு ஜஸ்டின் ஒரு சின்ன பையன் வச்சிருக்காங்க. அது போக வெப்பன்ஸ்களை பாத்துக்கிறதுக்கு கூப்பர்னு ஒரு ஆப்பிரிக்காக்காரனும் பீட்டர்ஸ்னு ஒரு பெண்ணும் இருக்காங்க. ஆக மொத்தம் இது 6 பேர் கொண்ட ஒரு குழு. இந்த குழுவுல நம்ம டாக்டரும் வந்து இணையிறாரு. இந்த கப்பலுக்குள்ள வந்த உடனே அவர் நம்ம கேப்டன் மில்லரை பார்த்து, சார் உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஸ்பீச்சை கொடுக்க போறாரு. அப்படியே வாயை பொத்துன நம்ம மில்லரு, தலைவரே நீங்க இந்த ஸ்பீச் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். பல கிரகங்களை ஒரே செகண்ட்ல தாண்ட அயன் புல்ல நம்ம இப்ப பண்ண போறோம். அப்போ கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல இருந்து தப்பிக்க கிராவிட்டி டேங்க்ல போய் எல்லாரும் படுங்க அப்படின்றது. அது பாக்குறதுக்கு ஒரு தண்ணி டேங்க் மாதிரி இருக்கு. உடம்புல உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் அவுத்துட்டு சட்டியை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த டேங்குக்குள்ள போய் நின்று ஆன் பண்ணா ஒரு விதமான லைஃப் லிக்விட் அந்த டேங்க் ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறோம். அயன் புல் பண்றப்போ பாடி சேஃபா இருக்கும். அப்போ அங்க ஒரு ஆள் வந்து எல்லார் கழுத்துலயும் ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் நம்ம லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு பார்த்தா இவர் அந்த குழுவோட 7வது ஆளு. இவர் ஒரு டாக்டர். கிராவிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிற நேரத்துல பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமாகும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த ஊசின்னு நம்ம சயின்டிஸ்ட் வயர் கழுத்துலயும் அந்த ஊசியை போட்டு விட்டு கிராவிட்டி டேங்க்ல அடைச்சிடறாங்க. இவங்களோட டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு 56 நாள் ஆகும். அந்த 56 நாளும் இவங்க இந்த கிராவிட்டி டேங்குக்குள்ள தான் இருக்கணும். கப்பல் விண்வெளியில போயிட்டு இருக்க மொத்த கப்பலுமே சயனமா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோவுக்கு அவர் பேரை யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குது. சட்டுன்னு அவர் கண்முழிச்சிடுறாரு. என்னடா எல்லாம் தூங்கிட்டு இருக்கான், நம்ம மட்டும் கண்முழிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டேங்கை ஓபன் பண்ணி வெளியே வராது. அந்த கப்பலுக்குள்ள இருந்து யாரோ இவர் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதுவும் அவருடைய மனைவி குரல் மாதிரி இருக்கு. நான் ரொம்ப தனியா இருக்கேன் அப்படின்னு கேட்க இவர் சத்தம் வர்ற இடத்தை நோக்கி போறாரு. அங்க போய் பார்த்தா கப்பலை ஓட்டுற டிரைவர் சீட்ல யாரோ ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்காங்க. யாருன்னு இவர் மெல்ல சேர திருப்பி பார்க்காரு. இறந்து போன இவரோட மனைவி. அப்ப சட்டுன்னு யாரோ தோல்ல கை வைக்க திரும்பி பார்த்தா அங்க கண் இல்லாத இவர் மனைவி உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கவும் தலைவர் அலறிடுறாரு. பார்த்தா இவர் இன்னும் டேங்குக்குள்ளதான் இருக்காரு. இதுவும் இவருக்கு வந்த கனவு. கிராவிட்டி டேங்குக்குள்ள உட்காந்து அலறிக்கிட்டு இருக்க இவங்க டேங்கை திறந்துடவும் பொந்தனை கீழே விழுறாரு. உடனே ஓடி வந்து இவருக்கு CPR எல்லாம் கொடுத்து காப்பாத்துறாங்க. அப்ப அங்க ஓடி வந்த டாக்டர், 56 நாள் நீங்க இந்த கிராவிட்டி டேங்குக்குள்ள இருந்தனால மண்டை கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், 1 மணி நேரத்துல எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாரு. பிறகு அவங்க எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மெயின் ஹால்ல வந்து உட்கார்ந்து இருக்க அப்போ அந்த வெப்பன்ஸ் எக்ஸ்பர்ட் லேடி பீட்டர்ஸ் டேப்ல அவங்களுடைய சின்ன பையனோட வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்த மில்லரு, நீ இந்த மிஷனுக்கு வர விருப்பப்படலன்னு எனக்கு தெரியும், உனக்கு பதிலாக வேற ஆளை தேடி பார்த்தேன், ஆனா யாரும் கிடைக்கல, அதனால தான் உன்னை கூட்டு வர வேண்டியதாயிட்டு, என்ன மன்னிச்சிரு அப்படிங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த ஒரு மிஷன் தானே சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்க. அப்ப அங்க வந்த டிரைவர் ஸ்மித், இன்னும் 2 மணி நேரத்துல இவங்க நெப்டியூன் கிரகத்துக்கு பக்கத்துல வந்துடுவோம் அப்படிங்க. உடனே எல்லாரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. அப்பதான் நம்ம கேப்டன் மில்லரு நம்ம ஹீரோ சயின்டிஸ்ட் வேற இது என்ன மிஷன் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாரு. இந்த மிஷனை பத்தி இவர் சொல்ல போற விஷயம் நாசாவே பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்கிற உலகத்துக்கே தெரியாத ஒரு விஷயம். ஆக இவங்க எதுக்காக இந்த ரெஸ்கியூ கப்பல் இங்க வந்திருக்காங்கன்னா 2040 காணாம போச்ச இவெண்ட் ஹொரைசான் கப்பல். அந்த கப்பல்ல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி அமெரிக்க ராணுவத்துக்கு ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிஷன் ஒன்னு கிடைச்சிருக்கு. இத சொன்ன உடனே அங்க இருக்கிற எல்லாரும் வளராதல அப்படிங்காங்க. ஏன்னா இவெண்ட் ஹொரைசான் கப்பல் அது காணாம போன கொஞ்ச நாள்லயே அதோட ரியாக்டர் வெடிச்சு அந்த கப்பலே தும்சமா போயிட்டுன்னு நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அதுல இருந்து சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ சொல்றதுதான் உண்மை. இவெண்ட் ஹொரைசானே ஒரு டாப் சீக்ரெட் கப்பல் அப்படிங்கறதுனால அது காணாம போயிட்டுன்னு கவர்மெண்ட் வெளியே சொல்லாம அது வெடிச்சு
வெடிச்சிட்டுன்னு சொல்லி மூடி மறைச்சிருக்காங்க. சோ ஈவென்ட் ஹொரைசனை உருவாக்குனதுக்கு காரணமே லைட்டை விட வேகமா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் வேணும்னு தான். ஆனா அதை கேட்ட அங்க உள்ளவங்க அது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம சயின்டிஸ்ட் வயரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸ்பேஸ்ல ஒரு தொலையை உருவாக்கி அது உள்ள போனா வேற டைமென்ஷன்ல ஸ்பேஸோட வேற பக்கம் வெளியே வரலாம். இவர் ஒரு பேப்பரை கையில் எடுக்காரு. அந்த பேப்பரோட இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு போகணும்னா அதை நேரா டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு பேப்பரை மடிச்சவரு ரெண்டு முனையும் ஒன்னா கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த முனையில ஒரு ஓட்டையை உருவாக்கி இந்த ஓட்டை வழியே டக்குன்னு அங்க போயிடலாம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டா நம்ம தலைவர் தான் அந்த ஈவென்ட் ஹொரைசன் கப்பலையே உருவாக்கி இருக்காரு. அந்த கப்பல் சோலார் சிஸ்டத்தை தாண்டி பிராக்சிமா சென்டூரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறதுக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. கரெக்டா நெப்டியூனை தாண்டி அந்த இடத்துக்கு போறதுக்கான டிராவல் ஆரம்பிக்கவும் அது காணாம போயிட்டு கடந்த 7 வருஷமா அது எங்க இருந்துச்சுன்னு தெரியல. மறுபடியும் இப்ப நெப்டியூன் பக்கத்துல அதோட சிக்னல் கிடைச்சிருக்கு. அதுல இருந்து கிடைச்ச சிக்னல் ஒரு ஆடியோ மெசேஜ். அந்த கப்பல்ல யாரும் உயிரோட இருக்கிற மாதிரி எந்த ஒரு சிக்னல் ட்ரேஸும் இல்ல. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச ஆடியோ மெசேஜ் என்னங்கிறத அவர் போட்டு காமிக்காரு. அது ஏதோ கொடூரமான எதுவும் புரியாத ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு. அதை இவங்க கம்ப்யூட்டர்ல போட்டு பிரிச்சு பார்த்தா அதுல ஒரு மனுஷ குரல் ஒண்ணு கேக்குது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியல. அத பக்கத்துல நின்னு கேட்டுட்டு இருந்த இந்த கப்பலுடைய டாக்டர் அவங்க லத்தீன் மொழியில பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப ரீப்ளே பண்ணி கேட்காரு. பார்த்தா அது லத்தீன் மொழியில என்ன காப்பாத்துங்கன்னு கதற மாதிரி இருக்கு. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் அள்ளு விட்டு போயிருது. அப்ப திடீர்னு இவங்க கப்பல்ல சேஃப்டி அலாரம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா விண்வெளி புயல் ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை இவங்க கடந்து போகணும். ஆனா அந்த புயலுக்கு மத்தியில இருந்து ஈவென்ட் ஹொரைசனோட கப்பல் இருக்கிறதா சிக்னல் வருது. இவங்களும் சிக்னல் வர்ற இடத்தை நோக்கி போறாங்க. அந்த புயல்ல முன்னாடி ஒண்ணுமே தெரிய மாட்டுக்கு. தூரம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா இன்னும் கப்பல் கண்ணுக்கு தெரியல. இப்ப கிட்டத்தட்ட வெறும் 500 மீட்டர் தூரத்துல இருக்காங்க. இவங்க ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்க பைலட் அலறிடுறான். சட்டுன்னு அந்த புயல் விலகி பார்த்தா அந்த ஈவென்ட் ஹொரைசன் கப்பல் பெருசா மகா சைஸ்ல முன்னாடி நிக்கி சடார்னு இவங்க ரிவர்ஸ் பிரேக்க போட்டு எப்படியோ மோதாம தடுத்துறாங்க. ஆனா அந்த கப்பலோட சைஸை பார்த்து எல்லாரும் அலறி போயிடுறாங்க. பிறகு அந்த கப்பலை வெளியே இருந்து ஸ்கேன் பண்ணி பார்க்காங்க. உள்ள அதோட நியூக்ளியர் ரியாக்டர் கொஞ்சம் ஹாட்டா இருக்கிறதாவும் சில ரேடியேஷன் ட்ரேசஸ் தெரியறதாவும் நம்ம ஸ்டார்க்கு சொல்றா. உள்ள யாரும் உயிரோட இருக்காங்களான்னு லைஃப் ஃபார்ம் சிக்னலை இவங்க ட்ரேஸ் பண்ணி பார்த்தா கப்பலோட எல்லா இடத்துல இருந்தும் உயிர் இருக்கிறதுக்கான சிக்னல்ஸ் வருது. ஆனா பர்டிகுலரா எந்த லொகேஷனையும் இவங்க ட்ராக் பண்ண முடியல. சரி வேற வழி கிடையாது, கப்பலுக்குள்ள போய் ஒவ்வொரு ரூமா தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு நம்ம கேப்டன் மில்லர் இந்த கப்பலை அந்த கப்பலோட ஏர்லாக்கோட இணைக்க சொல்லி ஆர்டர் கொடுக்காரு. உடனே ஓகே தலன்னு 2 பைலட்டும் போறாங்க. டீம் மொத்தமா கிளம்பிட்டு இருக்க அப்ப கேப்டன் மில்லர் நம்ம ஹீரோட்ட நாங்க மட்டும் போய் சர்ச் பண்ணிட்டு வரோம் அப்படிங்காரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவோ நான் உருவாக்கின கப்பலை என்னையே வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா அப்படிங்காரு. அது இல்ல தல, இப்போ அந்த கப்பலுக்குள்ள ஒரு உயிரும் தெரியல. கப்பலுக்குள்ள போறதுக்கு எல்லாம் சேஃபா இல்லையான்னு எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்புறம் உங்களை கூட்டு போறோம் அப்படின்னு சொல்ல சரி நீ இவரும் வேற வழி இல்லாம ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம கேப்டன் மில்லரோட டீம் எல்லாம் ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறாங்க. நம்ம கப்பல்ல 2 பைலட்டுகள் டாக்டர் கூப்பிடு இவங்க எல்லாம் இருக்க கேப்டன் மில்லர் அந்த எடுபடி ஜஸ்டினையும் வெப்பன்ஸ் எக்ஸ்பர்ட் பீட்டர்ஸையும் மட்டும் கூப்பிட்டு உள்ள போறாரு. ஏர்லாக் ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா ஈவென்ட் ஹொரைசன் கப்பல்ல எல்லா பொருட்களும் தானா அங்கிட்டு இங்கிட்டு மிதந்துட்டு இருக்கு. இவங்களோட ஹெல்மெட்ல மாட்டிருக்கிற கேமரா வச்சு நம்ம ரெஸ்கியூ கப்பலுக்குள்ள உட்காந்து ஹீரோ அந்த வீடியோவெல்லாம் லைவா பார்த்து இது எந்த இடம் நீங்க எப்படி போகணும்னு அவங்கள கைடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. முதல்ல இவங்க கப்பலுக்குள்ள வந்த உடனே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. இந்த ஹாலு கப்பலோட நடுப்பகுதி போல இருக்கு. இந்த ஹாலுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கப்பலோட 2 முக்கியமான பகுதிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹால்ல 2 சைட்லயும் ஏகப்பட்ட வெடிப்பொருட்கள் இருக்கு. இங்கேயாவே வெடிப்பொருளை வச்ச அப்படின்னு நம்ம ஹீரோட்ட கேட்க அப்பதான் அவர் சொல்றாப்ல ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துட்டுனா இந்த வெடி உண்டுகளை வெடிக்க வச்சுட்டுனா கப்பல் 2 துண்டா உடைஞ்சிரும். அப்போ கப்பலோட முன்பகுதியை லைஃப் போட் மாதிரி ஓட்டிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. நல்லா யோசிச்சுதான் கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹாலை தாண்டி உள்ள போக ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்குள்ள வராங்க. ஆனா அங்க அந்த க்ரூ வச்சு அந்த யாருமே இருந்த மாதிரி தெரியல. மிஷின் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்காங்க, உயிர் எதுவும் இருக்கிறதுக்கான அடையாளமும் தெரியல. அப்போ திடீர்னு ஒரு கை வந்து நம்ம கேப்டன் மில்லர் முகத்துல அடிக்கி ஆளு பதறி போயிடுறாரு. பார்த்தா அது ஹேண்ட் கிளவுஸ். தன்னை போல மிதந்துட்டு இருந்தது தெரியாதனமா ஒரு ஹெல்மெட்ல அடிச்சிருக்கு. அதை பார்த்த நம்ம ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு சரி ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த ஜஸ்டின் பையன் இருக்கானே அவன் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் டாக்டர்கிட்ட போயிட்டான். அப்ப அங்க கதவு பக்கத்துல ஒரு லாக் இருக்க அது அமுக்கவும் அவன் முன்னாடி இந்த கதவு ஓப்பன் ஆகுது. உள்ள பார்த்தனா ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கு. அதை சுத்தி பெருசா ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கு. அதை கடந்து செகண்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு போறான். அதே நேரம் நம்ம பீட்டர்ஸ் இருக்கால அவ வேற ஒரு ஜோன்ல போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் முன்னாடி நடந்து போவ அவளுக்கு பின்னாடி லைட் விட்டு எரியுது. அங்க பார்த்தனா ஒரே ரத்த கலரியும் மண்ட ஓடுமா கிடக்கு. ஆனா அதை இவ கவனிக்கல. முன்னாடி மட்டும் பார்த்த மணிக்கே இவ அதை கடந்து போயிட இந்த பக்கம் ஜஸ்டினோ அந்த செகண்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு வந்துடுறான். அங்கதான் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. அது பக்கத்துல ஏதோ திரவம் மாதிரி மிதந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே அதோட கூலண்ட் லைட்டா லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பீட்டர்ஸ காமிக்காங்க. அவ போயிட்டு இருந்த இடத்துல ஷிப்போட கண்ட்ரோல் லாக்லாம் இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு அதுக்குள்ள உள்ள சீடியை இவ வெளியே எடுக்கா. அப்ப திடீர்னு ஏதோ இவ பின்னாடி வந்து மோதுது. என்னன்னு இவ திரும்பி பார்த்தனா இறந்து போன ஒரு மனித உடம்பு. அதுவும் சாதாரணமா இறந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு ஜந்து இவனை அட்டாக் பண்ணி உடம்பெல்லாம் கோரையா கீச்சு விட்ட மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஜஸ்டினோ அந்த நியூக்ளியர் ரியாக்டர் பக்கத்துல இருக்க டக்குன்னு கரண்ட் வருது. அப்போ அத வீடியோல பார்த்த நம்ம சயின்டிஸ்ட் இதுதாண்டே நான் உருவாக்கின கிராவிட்டி கோர் அப்படிங்காரு. பார்த்தனா ஒரு பெரிய காந்த
காந்த உருண்டை அதை சுத்தி 3-4 ரிங்கு வளவலன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த ரிங் எல்லாம் சுத்தாம ஒரே நேர்கோட்டில் வந்து நின்றுது. உடனே நம்ம ஜஸ்டினோட கேமரா ஆஃப்லைன்ல போயிருது. அப்போ முன்னாடி இந்த கோர் திடீர்னு பிரகாசமா ஜொலிக்க டக்குன்னு அடுத்த செகண்ட் அது கும் இருட்டா கருப்பு கலர்ல மாறிடுது. அது ஃபுல்லா கருப்பு தண்ணி மாதிரி தெரியுது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு இவன் கையை லைட்டா விட்டு பார்க்க சடார்னு அந்த பக்கத்துல இருந்து ஏதோ இவன் கையை பிடிச்சி இவன் ஆளையே மொத்தமா உள்ள இழுத்துருது. அப்போ அந்த ரியாக்டர்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்னு வெளியே அடிக்க அங்க மிதந்துட்டு இருந்த பொருள்லாம் அப்படியே அடிச்சு பறக்குது. அதுல நம்ம கேப்டன் மில்லர் ஹில்லரி எல்லாம் பறந்துடுறாங்க. அந்த தாக்குதல் ஈவென்ட் ஹொரைசான் கப்பலுக்குள்ள மட்டும் இல்ல, வெளியே இருந்து நம்ம ரெஸ்கியூ கப்பலையும் அடிக்குது. அதை அடிச்ச அடியில அந்த ரெஸ்கியூ கப்பல்ல உள்ள சிஸ்டம் எல்லாம் தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. உடனே இவங்க அவசரமா எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து தீ அணைக்காங்க. ஆனா அது சரிப்பட்டு வரல. அந்த ரெஸ்கியூ கப்பல் உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் வெடிச்சிட்டு இதுக்கு மேல அவங்க இருந்தா அவங்களுக்கு மூச்சு விடவே காத்து இருக்காது. அதனால ஈவென்ட் கப்பலுக்குள்ள இருந்த நம்ம பீட்டர்ஸ் இவங்க எல்லாம் உள்ள வர கப்பலை ரெடி பண்ண கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆன் பண்றா. அப்போ காத்துல மிதந்துட்டு இருந்துச்சு ஒரு பாடி. அது கீழே விழுந்து துண்டு துண்டா சிதறிடுது. அப்பதான் நம்ம கூப்பிட காமிக்காங்க ஜஸ்டினை உள்ள இழுத்துட்டு போச்ச அந்த கைத்தை பிடிச்சு அவன் வெளியே இழுக்க எப்படியோ ஜஸ்டின் அந்த கருப்பு தொலைல இருந்து வெளியே வந்துடுறான். இப்போ மொத்த டீமுமே ஈவென்ட் ஹொரைசான் கப்பலுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க கப்பல் ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்லாம போயிட்டு அவங்க கப்பல்ல இருந்த ஆண்டனா இன்டனா எல்லாமே நாசமா போயிட்டு உதவிக்குன்னு கூட யாருக்கும் இவங்க சிக்னல் அனுப்ப முடியாது. ஆனா இவங்க இருக்கிற கப்பல்லையுமே ஒரு பிரச்சனை இருக்கு. காத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு. அந்த காத்தை ஃபில்டர் பண்ற CO2 ஃபில்டர்ஸும் ஈவென்ட் ஹொரைசன்ல எல்லாம் நாசமா போய் கிடக்கு. அது இவங்களோட ரெஸ்கியூ கப்பல்ல இருந்து எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் குறைஞ்சது அடுத்த 20 மணி நேரத்துக்காவது இவங்களால சுவாசிக்க முடியும். இன்னொரு பக்கம் அந்த பைலட் அவங்களோட ரெஸ்கியூ கப்பலுக்கு அப்படி என்ன டேமேஜ் ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு வெளியே போய் அவங்க கப்பலை பார்க்கான். அதுல 15 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய கீறல் ஒன்று விழுந்திருக்கு. அதை ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் இவங்களால திரும்ப இங்கிருந்து கிளம்ப முடியும். அப்ப இங்க ஈவென்ட் கப்பலுக்குள்ள அந்த கண்ட்ரோல் ரூம்ல இவங்க திரும்பி பார்த்தா செவுதெல்லாம் ரத்தமாவும் மண்டோடாவும் இருக்கு. அதை பார்த்து இவங்க மிரண்டுறாங்க. அப்போ கேப்டன் மில்லர் நம்ம சயின்டிஸ்ட இங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவாலே அதுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னொரு பக்கம் அந்த கருப்பு தொலைக்குள்ள இருந்து காப்பாத்தினாங்களே ஜஸ்டின் அவனை ஒரு டேபிள்ல படுக்க வச்சிருக்காங்க. நம்ம டாக்டரும் பீட்டர்ஸும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பரிசோதிக்காங்க. அவனோட நாடி துடிப்பு ரத்த அழுத்தம் எல்லாம் சீலா தான் இருக்கு. ஆனா பய விட்டத்தை பார்த்த மணிக்கே படுத்திருக்கான். இவன் திரும்ப எந்திக்கவே மாட்டான்னு இவங்க பயப்பட ஆரம்பிக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜஸ்டினை காப்பாத்தின கூப்பிடு கேப்டன் மில்லர்ட்ட வந்து அவன் என்னத்தை பார்த்தான்னு சொன்னா அதை கேட்டு நம்ம சயின்டிஸ்டோ சிரிக்காரு. நீ சொல்ற மாதிரி கருப்பு துளை கேட்வே அப்படி எதுவுமே ஓப்பன் ஆயிருக்காது. ஏன்னா அந்த கிராவிட்டி டிரைவ் ஆக்டிவேட்டே ஆகல அப்படிங்காது. ஆனா நான் பார்த்தது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பர் சண்டை போட இல்லையா நம்ம சயின்டிஸ்ட் சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போய் அந்த கிராவிடேஷனல் கோட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு காமிக்காப்ல. ஆக்சுவலா இந்த பெரிய காந்த உருண்டை விண்வெளியில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்குமா. அந்த பிளாக் ஹோல் மூலமா இந்த ஷிப் ஸ்பேஸ்ல எந்த இடத்துக்கு வேணாலும் டிராவல் பண்ண முடியுங்க. நம்ம இன்டர்ஸ்டெல்லர் பட கிளைமேக்ஸ்ல கூட பிளாக் ஹோலுக்குள்ள பூந்து போவாங்களே அந்த மாதிரி நம்ம ஹீரோ ஆர்டிபிஷியலா இவரே ஒரு பிளாக் ஹோலை உருவாக்கியிருக்காரு. ஒரு இடத்துக்கு போக நார்மலா 1000 வருஷம் கூட எடுத்தாலும் இந்த பிளாக் ஹோல் மூலமா ஒரே நாள்ல போயிடலாம் அப்படிங்கிறது. ஆக நம்ம ஜஸ்டின் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள போயிட்டு வந்திருக்கானா. இந்த ஈவென்ட் ஹொரைசான் கப்பலும் கடந்த 7 வருஷமா எங்க இருந்துச்சோ அந்த இடத்தை அவன் பார்த்திருப்பான். அவன்கிட்ட நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ற கேப்டன் மில்லரோ அது வரைக்கும் இந்த உருண்ட இருக்கிற செகண்ட் கண்டெய்ன்மெண்ட் ஜோனை சீல் பண்ண சொல்றாரு. யாருமே இங்க வர்றதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்ல நம்ம சயின்டிஸ்டோ இது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய ஆபத்து கிடையாதுயா அப்படிங்கிறாரு. ஆனா கேப்டன் மில்லரோ இங்க யாரும் வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜஸ்டின் கூட வெப்பன்ஸ் எக்ஸ்பர்ட் பீட்டர்ஸ் மட்டும் இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு அங்க ஏதோ சத்தம் கேக்கு. சுத்தி முத்தி பார்த்தா அந்த லேப்ல யாருமே இல்ல. ஆனா ஒரு பெட்டுக்கு மேல மட்டும் பச்சை கலர்ல துணி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள இருந்துதான் சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. உடனே இவங்க கத்திய கையில எடுத்துக்கிட்டு மெல்ல அது பக்கத்துல போறாங்க. டக்குன்னு அந்த துணியை விலைக்கு பார்த்தா இவங்களோட சின்ன பையன் அதுக்குள்ள உட்காந்துட்டு அம்மா அப்படிங்க அவன் காலெல்லாம் ஒரு மாதிரி பொக்கலமா வந்திருக்கு. அதை பார்த்து இவங்க பதறி பயில சட்டுன்னு பின்னாடி டாக்டர் வந்து கைய வைக்கான். உடனே இவங்க மறுபடியும் திரும்பி பார்த்து அந்த பயல காணோம். அந்த பெட்ல யாருமே இல்ல. இவங்க பார்த்தது நிஜமா பொய்யானு இவங்களால நம்ப முடியல. அந்த அளவுக்கு ஒரிஜினலா இருந்துச்சு. பிறகு அதே நேரத்துல வெளியே போய் அந்த பிளவை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த பைலட் அவனும் உள்ள வந்துடுறான். அப்ப பீட்டர்ஸ் அவங்க இந்த ஈவென்ட் ஹொரைசான் கப்பல்ல கண்டுபிடிச்ச கடைசி வீடியோ கிளிப்ஸை காமிக்காங்க. அதுல இந்த கப்பல்ல வந்து ஒரிஜினல் குரூ அவங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா திடீர்னு வீடியோ கிராஷ் ஆயிருது. அதுக்கப்புறம் வீடியோல என்ன இருக்குங்கிறது தெளிவா தெரிய மாட்டுக்கு. உடனே நம்ம பீட்டர்ஸோ நான் சில ஃபில்டர்லாம் அப்ளை பண்ணி அதை கிளியர் பண்ண பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க திடீர்னு பவர் போயிருது. என்னாச்சுன்னு பார்த்தா இந்த கப்பலுக்குள்ள ஒரு நியூக்ளியர் கோர் இருக்க அது ஏகப்பட்ட பவர் ட்ரெயின் பண்ணுது அப்படிங்காங்க. உடனே நம்ம கேப்டன் மில்லர்ஸோ சயின்டிஸ்ட் மட்டும் ஓடி போய் பார்க்காங்க. அதோட உள்ள போர்ட்ல எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கும் நான் போய் பார்க்கறேன் அப்படின்ட்டு நம்ம சயின்டிஸ்ட் மட்டும் அங்க சின்னதா ஒரு கதவை திறந்து அதோட டேட்டா சர்க்யூட் போர்டுக்குள்ள போறாரு. அது ஃபுல்லா பச்சை கலர்ல ஒரு டனல் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்மால குனிஞ்சு போய்கிட்டு இருக்க இங்க மெடிக்கல் பெட்ல படுத்துக்கிற நம்ம ஜஸ்டின் தன்னால வைப்ரேட் ஆகுறான். அதை பார்த்து டாக்டர் ஓடி போய் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்க சட்டுன்னு எந்திரிச்சவன் அவர் வாராரு இருள் சூழ போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே விழுந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடறான். இந்த பக்கம் அந்த சர்க்யூட் போர்டுக்குள்ள போன நம்மாலோ அப்ப யாரோ இவர் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி தெரியுது. மறுபடியும் அவர் மனைவியோட குரல். இந்த வாட்டி அங்க இருக்கிற லைட் எல்லாம் அணைஞ்சு எரியுது. திடீர்னு அவர் பக்கத்துல அவருடைய இறந்த மனைவி தெரியுறாங்க. அதே நேரம் வெளியே நம்ம கேப்டன் மில்லர் நின்றுட்டு இருக்கப்போ அந்த காந்த உருண்டை சுத்திக்கிட்டு இருக்க அதுக்கு
ஸ்டாருக்கு கீழே உள்ள தண்ணியில கொப்பளமா வருது. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா சட்டுன்னு அது தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருது. அதுக்குள்ள இருந்து தீல எரிஞ்சு கரிஞ்சு போன ஒரு ஆள் ஒருத்தன் வெளியே வந்து நிக்கான். ஆனா அடுத்த செகண்டே எல்லாம் காணாம போயிருது. அப்ப நம்ம சயின்டிஸ்டோ சர்க்கியூட் விட்டு வெளியே வந்து 2 பேரும் மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடி வந்துடுறாங்க. இவங்க பார்த்த விஷயங்கள் ஃபீல் பண்ண விஷயங்களை டாக்டர்கிட்ட சொல்ல அவரோ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால மூளையில கோளாறாகி இல்லதெல்லாம் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அப்பதான் பீட்டர்ஸும் அவங்களுடைய பையனை இங்க பார்த்ததை சொல்றாங்க. அதையும் டாக்டர் ஒரு பிரம்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கேப்டன் மில்லர் உள்ள வந்து இது பிரம்மையும் கிடையாது கும்மையும் கிடையாது. அங்க தீ எரிஞ்சு ஒருத்தன் வெளியே வந்தப்போ என் உடம்பால அந்த நெருப்போட வெப்பத்தை உணர முடிஞ்சது. இங்க வேற என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை பைலட்டை உனக்கு எதுவும் தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது சார். இந்த கப்பல் ஒரு விளங்காத கப்பலா இருக்கு அப்படின்னு சொல்லவும் அதை உருவாக்க நம்ம சயின்டிஸ்ட் கோவப்பட்டு தான் உடனே அவனை கீழே சாத்தி மண்டையில குத்து. உடனே சண்டையை பிரிச்சு விட்ட கேப்டன் மில்லரு இந்த மொட்டை பைலட்டையும் கூப்பரையும் வெளியே போய் இவங்க கப்பல்ல ஏற்பட்டிருக்கிற அந்த 15 அடி பிளவை உடனே வெல்டிங் அடிச்சு சரி பண்ண சொல்றாரு. யாரும் இதை பத்தி பேசக்கூடாது, இங்க இருந்து வெளியே போறதுதான் எல்லாருக்கும் ஒரே குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மில்லர் நடந்து போயிட்டு இருக்க அப்ப பின்னாடி ஸ்டார்க் வரா. ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கவும் என்ன விஷயம்னு கேட்கறது. பார்த்தா இவ டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபில்டர்லாம் ரீட் பண்ணிருக்கா போல இருக்க. அதையும் இவங்களுக்கு தெரியல அந்த பிரம்ம மாயையை வச்சு பார்த்தனா இந்த கப்பல் உயிரோட இருக்கு அப்படிங்க. என்னவ சொல்ற அப்படின்னு அவர் பதறி போய் கேட்க ஆமா சார் 7 வருஷமா எங்கேயோ காணாம போன அந்த கப்பல் திரும்ப வந்தப்போ ஏதோ ஒரு உயிர் சக்தி அது கூட கூட்டு வந்திருக்கு. அந்த உயிர் சக்தி தான் நம்ம இங்க இருக்கிறது பிடிக்காம நம்மளை விரட்டுறதுக்காக இந்த மாதிரி வித்தையெல்லாம் காமிக்கிங்க. அதை கேட்ட மில்லருக்கு லைட்டா ஜர்க் கூட ஆரம்பிச்சிருது. இந்த பக்கம் அந்த மெடிக்கல் லேப்ல பெட்ல படுத்து கிடந்த ஜஸ்டினை ஆளை காணும். அதை கண்டு அரண்டு போன பீட்டர்ஸ் சுத்தி முத்தி தேடுறா. அப்ப திடீர்னு பயங்கரமா ஏதோ சத்தம் கேக்கு. பயந்து போன இவளும் கண்ட்ரோல் ரூமுக்கு ஓடி வந்துடுறா. திடீர்னு அவங்க ரூம்ல பூட்டி இருந்த அந்த பெரிய இரும்பு கதவை அந்த பக்கத்துல இருந்து ஏதோ டம்முன்னு அடிக்குது. அதை அடிச்சு அடியில கதவே நெளியுது. எல்லாரும் அதை கண்டு பயந்து போய் கிடக்காங்க. ஆனா அங்க அசால்ட்டா உட்கார்ந்து இருந்த நம்ம சயின்டிஸ்ட் அந்த கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கதவை திறக்க போயிடுறாரு. இதை பார்த்த ஸ்டார்க்கு ஓடி போய் அவர் கையை பிடிச்சு மடக்கி லாக்க போட்டுருதா. கையை பிடிச்சு முறுக்கின பிறகுதான் அவருக்கு சுயநினைவே திரும்ப வருது. அப்போ கதவுக்கு அங்கிட்டு இருந்து அடிச்சிட்டு இருந்து நின்னுட்டு ஆனா திடீர்னு அங்க உள்ள சிஸ்டத்துல அலற அடிக்கி என்னன்னு ஓடி போய் பார்த்தா அங்க கதவை பூட்டிக்கிட்டு ஜஸ்டின் அங்க நின்னுகிட்டு இருக்கான். ஸ்பேஸ் விட்டு எதுவுமே போடாம அவன் இந்த கப்பலை விட்டு வெளியே போறதுக்கான ஏர் லாக்க ஓபன் பண்ண போறான். இந்த கதவை திறந்து அவனை காப்பாத்திடலாம் அப்படின்னு பாக்காங்க. ஆனா பின்னாடி உள்ள கதவை வேற அவன் பூட்டி வச்சிட்டான். ஸ்பேஸ் விட்டு போடாம இவன் ஏர் லாக் ஓபன் பண்ணா இவன் ரத்த நாளங்கள்லாம் விட்டுச்சு உடம்பு பூரா ரத்தம் கசிஞ்சு செத்து போயிருவான். ஆனா அவனோ நான் பார்த்துட்டு வந்ததை நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் உயிரோட இருக்க ஆசைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கதவை ஓபன் பண்றதுக்கான பட்டன் அமைக்கிறான். இந்த விஷயத்தை இவங்க உடனே கேப்டன் மில்லர்ட்ட சொல்ல ஏற்கனவே கப்பலுக்கு வெளியே விண்வெளியில சுத்திட்டு இருந்த அவரு ஜஸ்டினை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு அந்த ஏர் லாக்கோட வெளிக்கதவுக்கு அங்கிட்டு பாஞ்சு வராரு. வெளிக்கதவு திறக்க இவன் ரத்த நாளங்கள்லாம் பொடச்சுக்கிட்டு வெடிக்கிற மாதிரி வருது. அப்ப கரெக்டா அந்த வெளிக்கதவு ஓபன் ஆயில இவன் அப்படியே வெளியே பறந்து போறான். கண்ணு என்னெல்லாம் தெரிச்சு ரத்தமா பறக்குது. அப்ப எதிரில் வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம கேப்டன் மில்லரு அங்கிருந்து சூன ஒரு ஜம்ப் அடிச்சு இவனை தள்ளிட்டு உள்ள கொண்டு வந்துடுறாரு. உள்ள வந்த உடனே அவங்க கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு முதல் உதவி கொடுக்காங்க. அங்க எல்லாரும் மும்மரமா இதை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சயின்டிஸ்ட் வயலு அவர் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் மண்டைக்குள்ள ஃபுல்லா அந்த காந்த உருண்டை ஓடுறதான் சத்தமா கேக்கு. பிறகு ஜஸ்டினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை தூக்கி அந்த கிராவ் டேங்குக்குள்ள போட்டு வச்சிடறாங்க. இப்போ இங்க இவங்களோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை வந்துகிட்டு இருக்கு. கேப்டன் நம்ம சயின்டிஸ்ட கூப்பிட்டு இந்த கப்பல்ல என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு, கடந்த 7 வருஷமா இந்த கப்பல் எங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்க பதில் சொல்லாம சயின்டிஸ்ட் நழுவ பாக்காரு. அப்ப நம்ம கேப்டன் மில்லர் மட்டும் தனியா இருக்க திடீர்னு இவருக்கும் ஏதோ குரல் கேக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இவர் டீம்ல உள்ள ஒருத்தன் இறந்து போயிட்டாம்ல இருக்க அவனோட குரல் கேக்கு. அந்த குரலை கேட்ட உடனே இவரால தாங்க முடியல. கடவுளே எங்களுக்கு உதவி பண்ணுன்னு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிடுறாரு. பிறகு அவர் டாக்டர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி இவன் டீம்ல உள்ள ஒரு பையன் இறந்து போயிட்டான். அவனோட குரலை கேட்டதா சொல்றாரு. அதுவும் அந்த பையன் சாதாரண இறந்து போல நெருப்புல எரிஞ்சு செத்துருக்கான். அதை கேட்ட டாக்டரோ நான் உங்க கூட பல வருஷமா வேலை பார்த்திருக்கேன், இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொன்னது இல்லையா அப்படின்னு கேட்க இந்த விஷயத்தை நம்ம கேப்டனை யார்ட்டுமே சொன்னது இல்லையா. ஆனா இந்த கப்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு அவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. இந்த ஈவென்ட் ஹொரைசன் கப்பல் நமக்கு தெரிஞ்ச அறிவியலுக்கு உட்பட்ட யூனிவர்ஸையும் தாண்டி போயிருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா இந்த கப்பல் நரகத்துக்கே போயிட்டு வந்திருக்குமோன்னு அவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்காங்க. அப்ப அவங்க இன்டர்காம்ல யாரோ பேசுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா நம்ம கூப்பர் ஆப்பிரிக்கா கடன் சூட்டை போட்டு வெளியே போய் அந்த 15 அடி பலவை வெல்டிங் அடிச்சான் போல இருக்க. நம்ம கப்பல்ல மட்டும் பிரஷர் ஏத்திட்டுனா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்க. என் வயிற்றுல பால வார்த்தையா ராசா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் உடனே ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு அவங்களோட ரெஸ்கியூ கப்பலுக்குள்ள போய் பிரஷரை ஏத்துறாரு. உள்ள பிரஷர் ஏறவும் இவங்க வெல்டிங் அடிச்சிருந்த ஓட்ட வழியா லைட்டா பழைய கேஸ் எல்லாம் லீக் ஆகுது. ஒரு 20 நிமிஷம் மட்டும் கொடுங்க, அதில் இதை நான் சரி பண்ணிடுறேன், அப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல கேப்டனும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதே நேரத்தில் இங்க பீட்டர்ஸ் இவங்களுக்கு கிடைச்ச அந்த கப்பல்ல உள்ள வீடியோவை ஃபில்டர்லாம் போட்டு கிளீன் பண்ணி பார்த்த உடனே அரண்டுதா. உடனே அலறி போய் அவ கேப்டனை கூட எல்லாரும் டீமே அங்க வந்து பார்க்காங்க. பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த கப்பல்ல வந்த ஒரிஜினல் குரூ பித்து பிடிச்ச மாதிரி அவங்களே கடிச்சு திங்கிறது, கொடூரமான செயல்களில் ஈடுபடுறதெல்லாம் அந்த வீடியோல பதிவாயிருக்கு. அதை பார்த்த உடனே கேப்டன் மில்லரு இப்போ நம்ம இடத்த காலி பண்றோம் அப்படின்னு சொல்ல இல்ல நீங்க போக கூடாது அப்படின்னு சயின்டிஸ்ட் வயல் சொல்றாரு. என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னு கேட்டா நம்ம ஒரு மிஷனுக்காக வந்திருக்கிறோம், இங்க உள்ள குரூவை காப்பாத்திட்டு கிடைக்கிற மிச்ச இன்டெலிஜென்ஸ் கொண்டு போகணும், இந்த கப்பலை அப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படிங்க.
அதை கேட்ட கேப்டன் கடுப்பாரு. உன்னோட கப்பல் தான் அவங்கள கொண்டுது, இப்ப நம்மளையும் கொன்றும், இருக்கிற பயல்களையாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கப்பலை சேஃபான தூரத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க இருந்து ஏவுகணைகளை விட்டு இந்த இவெண்ட்டை நாசமாக போறேன் அப்படிங்க. அதை கேட்ட சயின்டிஸ்ட் வெறியாகி நம்ம கேப்டனை பிடிச்சி இழுத்துறான். கேப்டன் திரும்ப அடிக்க வர அப்படியே ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு சயின்டிஸ்ட் பின்னாடி போயிடுறாப்ல. கேப்டன் உடனே அங்க உள்ள சிஸ்டம் மூலமா எல்லாரையும் ரெடி ஆயிட்டு கிளம்ப சொல்றாரு. அப்போ அவங்க கப்பல்ல அவங்களுக்கு பிரீத் பண்ண ஆக்சிஜன் தேவை அப்படிங்கறனால நம்ம மொட்டை பைலட்டும் பீட்டர்ஸும் இந்த இவெண்ட் ஹொரைசான்ல உள்ள CO2 ஃபில்டர் எல்லாம் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அது அந்த கிராவிட்டி கோர் பக்கத்துல இருக்கு. அதை இவங்க எடுத்துட்டு திரும்ப போயிட்டு இருக்கப்போ திடீர்னு பீட்டர்ஸோட பையன் அம்மான்னு கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேக்கு. மொட்டை பைலட் முன்னாடி போயிடுறான். பின்னாடி வந்துட்டு இருந்த இவங்களோ சத்தம் கேட்ட உடனே பையனை பாக்குறதுக்காக திரும்ப அந்த கிராவிட்டி கோர் பக்கத்துல வராங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அவங்க பையன் ஓடுற மாதிரி தெரியுது. இவங்க உடனே இந்த ஃபில்டர் எல்லாம் கீழே போட்டுட்டு பையனை கூப்பிடுறதுக்காக பின்னாடியே போறாங்க. அவன் ஓடிக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல பின்னாடியே ஓடின இவங்க ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்து கீழே மண்டல அடிபட்டு ரத்த கலரியா கீழே விழுந்து கிடக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்த சயின்டிஸ்ட் வயது இவங்க ரத்த கலரியா இருக்கிறத பார்த்து மிளறதான். காப்பாத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள அவங்க இறந்து போய் கண்ணெல்லாம் கருப்பா இருக்கு. அதை பார்த்து இவன் அழுதுகிட்டு இருக்க திடீர்னு இவன் மனைவி குரல் இவனுக்கு கேக்கு. திடீர்னு கண்ணை மூடி திறந்தா இவன் அவன் மனைவி கூட வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. இவனால நம்பவே முடியல. அப்ப மனைவி தோல்ல இவன் சாஞ்சு அழுவ, கவலைப்படாத, இனிமேல் நான் உன்னை தனியாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு நம்ம சயின்டிஸ்டோட கண்ணு ரெண்டையும் புடுங்கிடுறான். மறுபடியும் காமிச்சா இவன் கிராவிட்டிக்கு ஒரு பக்கத்துல தான் இருக்கான். ஆனா இவன் கண்ணு ரெண்டும் பறிபோயிட்டு இங்க நம்ம மொட்டை பைலட்டோ ஃபில்டர் எல்லாம் கொண்டு வந்து இவங்களோட ரெஸ்கியூ ஷிப்புக்குள்ள வச்சிடறான். வெளியே வெல்டிங் அடிச்சிட்டு இருந்தானே கூப்பிடு அவனுக்கு போனை போட்டு, தம்பி வேலை முடிஞ்சதா இல்லையா, நம்ம உடனே கிளம்பணும் சொல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சது, நான் உள்ள வந்தவன போயிடலாம் அப்படின்னு சொல்றப்போ சடார்னு பின்னாடி ஏதோ கதவு மூடுற மாதிரி சத்தம் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா சயின்டிஸ்ட் வேறு இவங்க கப்பல்ல இருந்து ஏர்லாக் மூலமா இவெண்ட் ஹொரைசான் கப்பலுக்குள்ள போறான். உடனே மொட்டை கேப்டன் மில்லருக்கு வாக்கி டாக்கி மூலமா கனெக்ட் பண்ணி சயின்டிஸ்ட் வேறு இவெண்ட் ஹொரைசானுக்குள்ள போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம கேப்டன் மில்லரு இவன்ட்ட பேசிட்டு இருக்கப்ப கவனிக்காரு அந்த ஹால்ல ரெண்டு சைடு ஏகப்பட்ட வெடி பொருட்கள் இருந்துச்சு. அதுல சில வெடி பொருட்களை காணும். அரண்டு போன இவரு சயின்டிஸ்ட் நம்ம கப்பல்ல வெடிபொருளை வச்சிருப்பானோ அப்படின்னு பயந்து போய் மொட்டை பைலட்டை உடனே அங்கிருந்து வெளியே வர சொல்றாரு. ஆனா மொட்டையோ நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த கப்பல் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெடியை கண்டுபிடிச்சு வெளியே தூக்கி போடலான்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருக்கான். அலசி அரைஞ்சி தேடினப்போ கரெக்டா அந்த வெடி இருக்கிற பைய கண்டுபிடிச்சிடறான். ஆனா பைய திறந்து பார்த்தா கரெக்டா பாமோட டைம் முடிஞ்சு டம்னு வெடிச்சிருது. இவங்க கப்பலோட சேர்ந்து மொட்டையும் சிதறிடுறான். அந்த கப்பல் வெடிச்சதுல வெளியே நின்று வெல்ட் அடிச்சிட்டு இருந்தானே நம்ம பைய கூப்பதும் வெடிச்ச பகுதியோட சேர்ந்து ஸ்பேஸ்ல பறக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா அவன் முதுகுல மாட்டி இந்த கேஸ் சிலிண்டரோட பிரஷரை ஏத்தி அதை ரிலீஸ் பண்ணி அதே ஒரு ஜெட் பேக் மாதிரி யூஸ் பண்ணி இவன் இவெண்ட் நோக்கி பறந்து வரான். அப்போ இவெண்ட் கப்பலுக்குள்ள நம்ம கேப்டன் உடனே அந்த டாக்டருக்கு போன போட்டு நம்ம கப்பலை வெடிச்சிட்டு இந்த சயின்டிஸ்ட் வயர் பயிரா அந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான். அவனை எங்கேயாவது பார்த்தனா பார்த்த இடத்துல வெட்டு அப்படிங்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க கேப்டன், நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் பண்ற கத்திய கையில தூக்க சட்டுன்னு திரும்பவும் சங்க பிடிச்சு தூக்கிடுறான் சயின்டிஸ்ட் வயர். பார்த்தா அவனுக்கு கண்ணு ரெண்டும் இல்ல. டாக்டரை தூக்கி போட்டு அடிச்சு அவனை படுக்க வச்சு ஆபரேஷன் பண்ற கத்திய கையில எடுத்து அவன் நெஞ்ச பழக்க ஆரம்பிக்கான். அலறல் சத்தம் கேட்டு நம்ம கேப்டன் ஓடி வந்து மெடிக்கல் லேபுக்குள்ள வந்து பாக்காரு. அங்க டாக்டரோ உடம்புல உள்ள தோலெல்லாம் பிஞ்சு வவ்வால் மாதிரி சவுத்துக்கு மேல தொங்கிட்டு கிடக்காரு. இதுக்கு மேல நம்ம வயலண்ட் மோடுக்கு மாறிட வேண்டியதான் அப்படின்ட்டு நம்ம கேப்டன் மில்லர் போய் ஒரு துப்பாக்கி எடுத்து ரெடி பண்ணிட்டு சயின்டிஸ்ட் உன் கப்பலோட உனக்கு சமாதி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராரு. ஒரு ஜோனோட கதவை திறந்து மெல்ல இருட்டுக்குள்ள தேடி வந்துகிட்டு இருக்க அப்ப கவனிக்காது கீழே இவங்க டீம் ஸ்டார்க்கு மயங்கி கிடக்கா. உடனே அவன் மூஞ்சில தண்ணி தெளிச்சு அவர் எழுப்பி விட அப்பதான் திரும்பி பார்க்காரு. அங்க இவெண்ட் ஹொரைசானோட கண்ட்ரோல் ரூம் சீட்ல உட்கார்ந்துகிட்டு அப்படியே திரும்புறான் சயின்டிஸ்ட் வயர். அவனுக்கு ரெண்டு கண்ணையும் காணும். அதை பார்த்து நம்ம கேப்டன் அலறி போய் என்னல ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க நம்ம போற இடத்துக்கு கண்ணு தேவையில்லை அப்படிங்க வயர். அப்பதான் அவனே சொல்றான் இவன் உருவாக்கின இந்த கப்பல் டைமென்ஷன்களை எல்லாம் தாண்டி தீய சக்தி நிறைஞ்ச ஒரு இடத்துக்கு போய் வெறும் கப்பலா போனது வர்ற போது உயிருள்ள கப்பலா வந்திருக்கு. இது என்னோட அழகான படைப்பு அப்படிங்க. திரும்ப அந்த கிராவிட்டி டிரைவ் மூலமா நரகத்துக்கு போறதுக்கான வாசலை ஓபன் பண்ற பட்டனை அமைக்கிறான். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கதவு ஓபன் ஆயிரும். இல்ல வயல் இதை பண்ணது அப்படிங்கவும் நம்ம கேப்டன் மில்லர் கையில இந்த துப்பாக்கி இப்ப வயர் கையில இருக்கு. என்னடே கண்ணுலன்னு பாக்குறியா, இல்லனாலும் துணுக்கா அவன் நெத்தி பொட்டுலே சுட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட அப்ப பார்த்து பின்னாடி இருக்கிற ஜன்னல்ல வெளியே பறந்துட்டு இருந்த கூப்பது வந்துட்டோம்லே அப்படின்னு வந்து இடிக்கான். சத்தம் கேட்டு அரண்டு போன வயது திரும்பி அந்த ஜன்னலை சுற்ற அந்த ஜன்னல் உடஞ்சி கப்பலுக்குள்ள பூரா பொருளையும் விண்வெளி வெளியே இழுக்க ஆரம்பிச்சிருது. அது இழுப்புல நம்ம சயின்டிஸ்ட் வயது வெளியே விண்வெளியில பறந்து போயிடுறான். நம்ம கேப்டன் மில்லரும் எதையோ பிடிச்சு தொங்கிட்டு இருக்க கரெக்டா அவர் தத்தி தவண்டு பக்கத்துல உள்ள ரூம்குள்ள போய் நம்ம ஸ்டார்க்கையும் உள்ள பிடிச்சு இழுத்து அந்த கதவை பூட்டிடுறாரு. இப்ப இவங்க சேஃபான இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பக்கத்துல ஏர்லாக் சாம்பர்ல கதவு ஓபன் ஆவதற்கான ஆளதான் அடிக்குது. ஆளுக்கு கையில 2 கம்பி எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பார்த்தா நம்ம கூப்பர் உள்ள வரான். இப்போ இவங்க 3 பேர் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக ஒரே வழிதான். இருக்கிற இந்த கப்பலையே நம்ம உள்ள வர்றப்ப சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி நடுவில் உள்ள ஹாலை வெடி வச்சு வெடிக்க வச்சிரும். கப்பலோட முன்பகுதியை லைஃப் போட் மாதிரி பயன்படுத்தி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருந்து முடிவு எடுக்காங்க. அதுக்கு நான் போய் இந்த வெடிகுண்டுகள் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த கேப்ல நீ போய் எமர்ஜென்சி சிக்னல் ஆன் பண்ணி வை அப்படின்னு கூப்பர்ட்ட சொல்லிட்டு நம்ம மில்லரு அந்த மெயின் ஹாலுக்கு கிளம்பி போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கூப்பர் எமர்ஜென்சி சிக்னல் எல்லாம் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா அவங்க இருக்கிற அந்த இடத்துக்குள்ள ரத்த வெள்ளமே பாஞ்சு வருது. இந்த பக்கம் நம்ம கேப்டனோ மெயின் ஹாலுக்கு போயிட்டு அவரால் முடிஞ்ச
வர எல்லா வெடிகுண்டுகளையும் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த இடத்துல புஷ்னு நெருப்பு வர அலறி அடிச்சு இவரு கப்பலோட பின்பகுதிக்கு வர்றாரு. அங்கதான் அந்த கிராவிட்டி கோர் இருக்கு. அந்த மொத்த கிராவிட்டி கோரில் தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்க சடான்னு திரும்பினா நெருப்புல வெந்துகிட்டு இருக்க ஒருத்தன் ஒரு அடி அடிச்சு கேப்டனை பறக்க விட்டுறான். நீ என்ன சாக விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்ல நம்ம கேப்டன் மில்லரோ நீ என் டீம்ல உள்ள பையன் கிடையாது, அவனை எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கவும் அந்த வெந்த மனுஷன் அப்படியே உருமாறுறான். பார்த்தா நம்ம சயின்டிஸ்ட் வயல் இந்த கப்பல் என்ன திரும்ப உயிரோட கொண்டு வந்துச்சு, நம்ம எல்லாம் போக போற இடம் எப்படி இருக்குன்னு உனக்கு காமிக்கிட்டுமா அப்படின்ட்டு நம்ம கேப்டன் மண்டையில வந்து கைய வைக்கவும் நரகத்துல மனிதர்கள் வேதனை படுறதெல்லாம் இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதை பார்த்த வேதனால நம்ம கேப்டன் அலறிக்கிட்டு அங்க இருந்த ஒரு CO2 ஃபில்டர் எடுத்து சயின்டிஸ்ட் வயரை மண்டையில மட்டும் நடிக்காரு. ஆனா வயரோ சாத்தானுடைய மறு உருவமா இங்க வந்திருக்கான். கீழே விழுந்த நம்ம கேப்டனோ அவர் ஆன் பண்ணிட்டு வந்த வெடிகுண்டுகளோட ரிமோட்டை கையில வச்சிருக்காரு. என்னோட குரூல இன்னும் ஒருத்தனை கூட உன்னை கொல்ல விட மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பட்டனை அமுக்கவும் கப்பலோட நடுப்பகுதியான மெயின் ஹால் வெடிக்க முன்பகுதி அப்படியே பறந்துருது. பின்பகுதியில் இந்த கிராவிட்டி கோர் வெடிச்சு அதோட சேர்ந்து நம்ம கேப்டனும் இறந்துடுறாரு. முன்னாடி லைஃப் போட்டு மாதிரி அந்த கப்பல் கிளம்பி போயிட 72 நாள் கழிச்சு இறுதியா அந்த கப்பலை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஒரு டீம் உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க உள்ள கிராவிட்டி டேங்க்ல ஜஸ்டின், ஸ்டார்க், கூப்பர் இந்த 3 பேர் மட்டும் இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்டார்க்க முத அந்த டேங்க்ல இருந்து வெளியே எடுக்காங்க. வெளியே வந்த உடனே ஜஸ்டினுக்கு கூப்பருக்கு என்னாச்சு அப்படிங்க, பயப்படாத அவங்க எங்க கூட நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் ஓபன் பண்றான். பார்த்தா நம்ம சாத்தான் வயல். அதை பார்த்த ஸ்டார்க் ஆன அழக அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க. இன்னும் பல வினோதமான படங்களை பார்க்க VOT Films சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.